அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக சித்திரை மாதம் அமைவதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் உருவாகிறது என்று பார்க்கும்போது, அஷ்டகஸ்தானத்தில் சஞ்சரித்த ராசியின் அதிபதி சனியை விட்டு விலகுவது, குரு பயிற்சி, குரு சப்தமஸ்தானமாகிய 7ல் நுழைவது, புதன் வக்ர நிவர்த்தி என அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாறுதல் என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது, திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக சித்திரை மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எந்தெந்த விஷயங்களில் உள்ளது. அது மட்டுமல்லாது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, சித்திரை மாதம் துவங்கியதிலிருந்து கிரகநிலைகளில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது. அதிலும் குறிப்பாக சித்திரை 3ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். புதனினுடைய இந்த வக்ர நிவர்த்தி நல்ல ஒரு தெளிந்த அறிவாற்றலை அனைத்து விதமான விஷயங்களிலும் பயன்படுத்துவதற்கான யோகத்தை வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் இறுதியில் சித்திரை 24ஆம் தேதி அன்று புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று மேச ராசிக்கு செல்கிறார். இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அங்கு சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சுக்கிரனுடனும் இணைந்து சஞ்சரிப்பதால் புத சுக்கிர யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது. புதனில் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல் என்பது நல்ல வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று மிக வலிமையாக செவ்வாய் சனியுடன் இணைந்து சஞ்சரித்த நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. சித்திரை 9ஆம் தேதி முதல் செவ்வாய் சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் சனியுடன் இணைந்து சஞ்சரித்த நிலையை மாற்றம் செய்கிறாருங்க. இது நிச்சயமாக மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே சனி செவ்வாய் இணைவு என்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக உள்ளது. அப்படிப்பட்ட வேளையில் பல சூழ்நிலைகள்ல சிரமம் நிறைந்திருந்தாலும் கூட தற்போது செவ்வாய் சனியை விட்டு விலகுவது, அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமர்வது என அனைத்தும் மிக பெரிய அளவில் நல்ல மாறுதலுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைந்துள்ளது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. மங்களகாரகனுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில நல்ல ஒரு மாற்றத்தையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இந்த சித்திரை மாதத்தில் செவ்வாய் கோடீஸ்வர யோகம் மட்டுமல்ல, பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அதைவிட மிக வலுவாக சித்திரை 18ஆம் தேதி முதல் குரு மேசராசியிலிருந்து தனது பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷப ராசிக்குள் நுழைகிறார். சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார். எனவே குரு ரிஷப ராசிக்குள் நுழைந்தாலும் இந்த தருணத்துல திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குரு மிகுந்த வீரியத்துடன் ரிஷப ராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில செல்வ செழிப்பும் சௌகரியமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷப ராசியில் குரு அமர்வதால், எனவே குரு பயிற்சி நடைபெறுகிற தருணம் என்பது நிச்சயமாக மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாது, குரு வலுவாக வீரியத்துடன் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்க போகிறார். எனவே நல்ல மாறுதல்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையிலும் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சித்திரை 12ஆம் தேதி முதல் சுக்கிரன் மீன ராசியில் உச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிர குரு 2 கிரக நிலைகளின் இணைவு என்பது குரு மங்கள யோகத்தையும் குரு சுக்கிர மங்கள யோகத்தையும் அபரிவிதமாக
ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிகவும் அபரிமிதமாக உருவாகிறது. குரு சுக்கிர யோகம் நிறைந்திருப்பதால் பல்வேறு வகையான பணிகளை மிக சிறப்பான முறையில் செய்வதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான வளர்ச்சியும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனும் முற்பகுதியில் உச்சமும் பிற்பகுதியில் குருவுடனும் இணைவது நிச்சயமாக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் இந்த மாதம் முழுவதும் பல்வேறு வகையான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்க போகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் தனித்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் ராகுவை விட்டு விலகும் போது நிறைந்த மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் ராகுவுடன் இணைந்து சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகநிலைகள் சஞ்சரிப்பது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு நிச்சயமாக உண்டு. எனவே எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறார். அதே போன்று மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்க போகிறார். எனவே இந்த தருணத்தில் ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய தேவையில்லாத சிரமங்கள் குறைவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 1 to 12 இடம் வரை மாறி மாறி சஞ்சரிப்பார். அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனம் தேவை. மற்ற தருணங்கள் இந்த மாதம் முழுவதும் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க சந்திரன். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இந்த சித்திரை மாதத்தில் இருக்க பல கிரகநிலைகள் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக சித்திரை மாதம் அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக சப்தமஸ்தானமாகிய 7இல் அமருகிறாருங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய இனிமையான இடமாக 7ஆம் இடம் பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் அமருவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறும். உடல்நல குறைபாடுகள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் மிகவும் சிறப்பாக உள்ளது. பல்வேறு வகையில தடையை சந்தித்த சூழ்நிலைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாறுகிறது என்பதை குரு பயிற்சி உறுதிப்படுத்துகிறது. புதனும் வக்ர நிவர்த்தி பெறுவது கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனியை விட்டு ராசியின் அதிபதியான செவ்வாய் விலகுவதால் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல தொல்லைகள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விருப்ப இடமாறுதல் மற்றும் தொழில் ரீதியான முன்னேற்றம் போன்றவை நிறைந்து கிடைப்பதற்கு மிக சிறந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே புதிய முயற்சிகள்ல விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் துணிந்து இறங்கலாம். குரு ராசியின் அதிபதியான செவ்வாய் உட்பட பல கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தருகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் அபிவிருத்தி திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் புதிய பணிகளை மேற்கொள்வதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. வர்த்தகம் உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளதால் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை நிச்சயமாக அமைகிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. திட்டமிட்டதை விட பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். சுக்கிரன் மிகவும் அனுகூலமாக இருப்பதால் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் நினைக்கக்கூடிய பணிகளை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் புதிய அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி நீயை விட்டு விலகி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வதால் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பிரச்சனை விலகுவதோடு மட்டுமல்லாது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் அரசாங்க சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் திட்டமிட்டபடியே சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகமும் உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் சாதகமாக வளர்வதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு மிக சிறப்பாக கைகூடக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமம் விலகி திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும் சித்திரை மாதம்.